ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். நிறைய பேர் கேஷ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க, அது ஒரு 5 டேஸ் வச்சுருப்பாங்க, இல்லை 10 டேஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் விற்றுருவாங்க. ஸோ இதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த கேஷ் மார்க்கெட்லேருந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. அது ரிஸ்கின்னு சில பேர் சொல்லுவாங்க, அது கரெக்டாக எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கான மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, அதோட லாட் சைஸ்னால் என்ன, அதுக்குன்னு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன. ஸோ நான் ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஸ்டாக்ஸ் மேலே இருக்குது. அண்ட் இந்த நிஃப்டி 500, இந்த நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப்னு எல்லாமே எடுத்தால் கூட எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்காது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ்குள்ளே வரணுன்னா என்எஸ்சி இல்லை எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அதுக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வெறும் 182 ஸ்டாக் சம்திங் தான் இந்த ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் இருக்குது. அது இல்லாமல் 5 டிஃப்ரெண்ட் இண்டிசஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி இருக்கும், ஃபின் நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், அண்ட் தென் நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸ். இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்ப வைட்லி யூஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனால் இந்த 5ல் ஹைலி லிக்விடிட்டி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி, இது மூணுத்தில் தான் வந்து ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் அதிகமாக லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணும்னா, இல்லிக்விட் ஆன ஸ்டாக் சம்டைம்ஸ் இருக்கும். இந்த இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்னால் இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் ரெகுலராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்கிட்டு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்லிப்பேஜஸ் இருக்காது, பெரிய இம்பேக்ட் காஸ்ட் இருக்காது. ஸோ பட் இதுவே ஒரு அன்னோன் கம்பெனிஸில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களோட இம்பேக்ட் காஸ்ட் ஜாஸ்தியாகும், உங்கள் ஸ்லிப்பேஜஸ் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஓவரால் லிக்விடிட்டி அதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல், இல்லிக்விடாக இருக்கிற எந்த ஸ்டாக்ஸை வச்சும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஒரு 10 ஷேர், 15 ஷேர், 100 ஷேர், 200 ஷேர், 150 ஷேர், எப்படியோ உங்களோட பேஸ்ட் ஆன் உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஈவன் 1 ஷேர் 2 ஷேர் கூட வாங்கலாம். ஸோ கேஷ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலாம். பட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 ஷேர் 2 ஷேர் அந்த மாதிரி வாங்க முடியாது. அதுக்கு லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாட் சைஸ்னால் ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் இண்டெக்ஸுக்கும் இவ்வளோ தான் மினிமம் குவான்டிட்டி, மினிமம் லாட் சைஸ். மினிமம் நீங்கள் வாங்கணுன்னாலே இவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி இருக்குன்னா மினிமம் நீங்கள் 50 குவான்டிட்டி வாங்கணும். ஒரு ஸ்டாக்ஸ் லைக் ஏசிசி இருக்குன்னா மினிமம் 300 குவான்டிட்டி வாங்கணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம 300னா 301, 302ன்னு வாங்க முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் சேம் லாட் சைஸ். ஸோ 300 குவான்டிட்டினா நெக்ஸ்ட்டு 300 இல்லைனா 600 இல்லைனா 900 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் லாட் சைஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்எஸ்சி இந்தியா வெப்சைட் போயிட்டீங்கன்னா அதுலேயே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது, வாட் இஸ் த ஓவரால் லாட் சைஸ்ன்றதெல்லாம் இந்த ஃபைலில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டாலே அது ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஏசிசி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 300 லாட் சைஸ். அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் 15, நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும்னா லாட் சைஸ் 50, மிட் கேப் நிஃப்டி ட்ரேட் பண்ணோன்னா லாட் சைஸ் 75, ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 40. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் 15 லாட், 15 குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு 45, அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த லாட் சைஸ் குவான்டிட்டியில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு லாட் சைஸ் இருக்கும், அது வேரி ஆகிட்டே போகும். சிப்லாலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 650 குவான்டிட்டி வாங்கணும். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கெலாம் எவ்வளோ லாட் சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங்கே பண்ண முடியும். பட் இதில் இன்னொரு லிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் கேஷை கொடுத்து தான் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏசிசி இருக்குன்னா அது மினிமம் குவான்டிட்டி 300னா அது ஃபுல் வேல்யூ கொடுத்து வாங்க தேவையில்லை. அதுக்கு தான் மார்ஜின் ஒன்று சொல்லுவாங்க. அது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா கரண்ட்டாக ஒரு 22,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50. அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 lakhs கிட்ட வரும். ஆனால் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் 50 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வாங்கணும்னா 11 லட்சம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு போர்ஷன் பர்டிகுலர் ஒரு 10% இல்லை 12% as per என்எஸ்சின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் 12%னா 1.3 lakhs கொடுத்தா நீங்கள் ஒரு லாட் வாங்கிடலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வேல்யூ கொடுக்கணுன்னு அவசியம் இருக்காது. அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கான ரெக்வயர்ட் கேபிட்டல் ரொம்பவே கம்மி ஃபார் பையிங் ஹையர் குவான்டிட்டி.
ஸோ 50 குவான்டிட்டி வாங்கணும்னா என்கிட்ட கேஷ் மார்க்கெட்டில் 11 லட்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். பட் ஆனால் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் 10% 12% கொடுத்தாலே உங்களுக்கு டெலிவரி கிடச்சிடும். ஸோ இதில் ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் 22,000 வாங்குறீங்க, ஒரு டுமாரோ பார்த்தீங்கன்னா அது 22,000லேருந்து ஒரு 22,500 போயிடுச்சு. அவ்வளோ ஒரு 500 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னு வைப்போமே. ஸோ 500 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கான ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னா, ஸோ 22,500 மிஸ் இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா 500 பாயிண்ட் தான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ இந்த 500 பாயிண்ட்டு ஃபார் ஒரு லாட் விச் இஸ் 50 குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணது 1,32,000. அதில் 25,000 ப்ராஃபிட் வந்துருச்சு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட்னால. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18% ரிட்டர்ன், 18-19% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுறதுக்கான ரீசனே என்னென்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்கேஸ் அவங்க டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால். ஸோ நான் இதுவே கேஷ் மார்க்கெட்டில் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000, ஆனால் நான் 11 லட்சம் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2%. ஆனால் இதுவே நான் ஃபியூச்சர்ஸில் பண்ணதுனால என்னோடய ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா 19% இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எப்போவுமே உங்களோட டைரக்ஷன், உங்களோட அனாலிசிஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிக்க விரும்புகிறேன், ஈவன் தோ அதிகமாக ரிஸ்க் இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜே இந்த மார்ஜின் தான். அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆப்ஷன்ஸில் தான் இந்த வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்குது. எவ்ரி வீக் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆகும். ஃபியூச்சர்ஸில் இந்த வீக்லி விஷயமே கிடையாது, வெறும் மந்த்லி மட்டும்தான். அண்ட் மந்த்லியும் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் இருக்கும். கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் மந்த். ஸோ இப்போ கரண்ட் மந்த் ஜனவரினா ஜனவரி மந்த் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், ஃபெப்ரவரி மந்த் ஒன்று இருக்கும், அண்ட் தென் மார்ச் மந்த் இருக்கும். இந்த 3 கான்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், இப்போ க்ரோவில் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா அதில் மல்டிபிள் இண்டெக்ஸஸ் இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு நான் நிஃப்டி ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தெரியும் ஜனவரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு காமிக்கும். எப்போவுமே ஃபியூச்சர்ஸோட லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் எவ்ரி மந்த் தான் வந்து அதோட எக்ஸ்பைரியாக கணக்கில் வரும். ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா 25th ஆஃப் திஸ் மந்த் தான் லாஸ்ட் தேர்ஸ்டே. ஸோ ஜனவரி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 21,758. கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் மார்ச் ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போது நீங்கள் ஜனவரி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிட் அண்ட் ஆஸ்க் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா லிக்விடிட்டி நல்லாவே இருக்கும் கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில். இப்போது நம்ம ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ப்ரீமியம் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதோட மார்க்கெட் டெப்த் விண்டோ பாருங்கள். இப்போ 21,896 இருக்குது, இது 21,897. ஒரு ரூபா இல்லை ₹2 டிஃப்ரென்ஸில் தான் பை அண்ட் செல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் டெப்த், தேர்ட் டெப்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹3 ₹4 டிஃப்ரென்ஸில் இருக்கும். இதுதான் இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவே நான் மார்ச் மந்த் விச் இஸ் ஃபார் அவே மந்த் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தோன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 22,025 இருக்குது, இது 22,029 இருக்குது. ஸோ ₹5 to ₹10 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களோட பைக்கும் ஆஸ்க்குக்கும். ஸோ இதனால தான் இந்த லிக்விடிட்டி ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் கரண்ட் மந்த்துக்கும் ஃபார் அவே மந்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரேட் வித் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ நம்ம இப்போ சிப்லா எடுத்துப்போம். சிப்லா ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா 1,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 6 to 7% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ₹100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை கேஷ் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிப்லாவோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 650 குவான்டிட்டி ஃபியூச்சர்ஸில். ஸோ இதே 650 குவான்டிட்டி நீங்கள் நேற்று ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 lakhs கிட்ட ஆயிருக்கும். அண்ட் ரெக்வயர்ட் மார்ஜின் இதுவே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் சிப்லா எஸ்டர்டே ப்ரைஸில் 1,325 இருக்குது. அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 650. அதோட ஓவரால் வேல்யூ எஸ்டர்டே அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா 8.6 lakhs. பட் ஆனால் ஆக்சுவல் ரெக்வயர்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15% தான் இருக்கும். ஸோ ஈவன் நம்ம 15% போட்டால் கூட ஓவரால் ரெக்வயர்ட் மார்ஜின் 1.3 lakhs தான். அண்ட் இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,405 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ₹80 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ₹52,000 ப்ராஃபிட். இந்த ₹52,000 நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் 6% தான் ஓவரால் ப்ராஃபிட். பட் இதுவே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 1.3 lakhs தான் மார்ஜின் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 40% கிடச்சிருக்கும் ஒரே நாளில். ஏன்னா சிப்லாவோட மூவ்மெண்ட் பெருசாக இருந்திருக்கு. ஸோ இதனால தான் ஃபியூச்சர்ஸுக்குள்ளே நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வரதுக்கான மேஜர் ரீசனே. ஏன்னா உங்களுக்கான மார்ஜின் கம்மி, பட் ஆனால் ஆக்சுவல் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மச் ஹையர்.
பட் ஆனால் நிறைய பேர் மறந்து போகிறது என்னென்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ரூ. 100 ஏறி இருக்குது, ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. ஓகே, ரூ. 100 இறங்கியிருந்தா, ஸோ ₹100 இறங்கியிருந்தா உங்களோட ஓவரால் லாஸ் 80,000 மேலே போயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 63,000 கிட்ட லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிஸ்க்கும் இருக்குது, ஹையர் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் ஓவரால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ. ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் I'll see you guys with another video. Bye. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.